பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆற்றுகால் கோவில் பொங்கலுக்கு பானைகள் வந்து இறங்கிருச்சு. இது 3வது நாள் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது எடுத்த வீடியோ. இன்றைக்கி பூஜா குட்டி ஃப்ரெண்டு ரேஷ்மாவும் கூட இருக்கா. வீடியோ எனக்கு வியூஸ் போலன்ன உடனே எனக்கு எடிட் பண்ணதுக்கு சோம்பேறி ஆயிடுச்சு. இது மொத்தம் புக்ஸு. இது ஃபுல்லாக டிசைனாக கத்தி, அப்புறம் கார்டனுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இதில் இருந்தது. அப்புறம் நான் இதை தூக்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வாங்கலை. இது ஃபுல்லாக பாத்திரம். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா நானும் அப்படிலாம் சொன்னவா தான், பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா இதெல்லாம் வாங்குவேன்னு. இப்போ நீங்கள் வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வீட்டில் இடம் வைக்க இடம் இல்லை. இது பொம்பளை பிள்ளை இல்லை, இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இது காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு போயிட்டா. இங்கே கலராக பார்க்கறதுக்கு அழகாக மில்க் ஷேக் இருந்தது. நல்லா கூலாக இருந்ததா, டயர்டுக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஆனால் நான் இதெல்லாம் வாங்கி இப்போ சாப்பிட மாட்டேன். குலுக்கி சர்பத்து போட்டு அடிக்கிறாங்க, பயமாக இருக்குது உடஞ்சிருமான்னு. போன வீடியோவிலேயே இந்த விளக்கு கட்டு பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த விளக்கு கட்டுங்கிறது வந்து ஒரு நேர்ச்சை. நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு நம்ம நேர்ந்துட்டு இந்த வேல் குத்துறது அப்படி இப்படிலாம் நேர்ச்சை செய்வோம் இல்லையா? அது மாதிரி இந்த விளக்கு கட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நடக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட நேர்ந்துக்குவாங்க. இது வந்து வாழைத்தண்டு, இந்த தென்னை ஓலை அப்படி வச்சு அதை வச்சு தான் செய்வாங்க. ஒன்றுமே கீழே விழாது, அந்த அளவில் கரெக்டாக அழகாக கட்டியிருப்பாங்க. நைஸ் நூல் வச்சு கட்டியிருப்பாங்க. இது செய்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ஆகும். இதை தூக்கிட்டு வர்றதுக்கே 10-20 பேர் கூட வருவாங்க, மாற்றி தூக்குவாங்க. நல்ல வெயிட்டாக இருக்கும். ஆற்றுகால் கோவிலில் இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ். இந்த விளக்கு கட்டு தூக்கிட்டு வரும்போது கலர்ஃபுல்லாக செண்டை மேளம் வச்சு தகர்த்துருவாங்க. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னைய மாதிரி செண்டை மேளம் கேட்க பிடிச்சவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பாருங்கள், ஃபயர் ஃபோர்ஸு, ஆம்புலன்ஸு, ஃபுட் சேஃப்டி 3 வண்டியும் இருக்குது. இங்கே உள்ள ஃபுட் கடைகளில் பூரா அப்பப்போ ஃபுட் சேஃப்டிக்காரங்க செக் பண்ணுறாங்க. இது கோவிலில் நேராக போனால் உள் பிரகாரம். இது கோவிலில் உள்ள சாமி சுற்றி வர்றது. இங்கே வந்து இதுக்கு ஷீவேலின்னு சொல்லுவாங்க. சாமியை தலையில் தூக்கி வச்சுட்டு 3 தடவை பிரகாரத்தை சுற்றி வருவாங்க. இந்த விளக்கு கட்டு தலையில் தூக்கிட்டு வர்றாங்கல்ல, இதை கோவிலுக்கு முன்னாடி கொண்டு வரிசையாக இப்படி வச்சுருவாங்க. 12 மணிக்கு மேலே கோவிலுக்குள்ளே இந்த விளக்கு கட்டு ஃபுல்லாக உள்ளே கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு இந்த செண்டை மேளம் ஃபுல்லாக உள்ளே கொண்டு போய் 3 ரவுண்டு உள் பிரகாரத்தை சுற்றுவாங்க. சுற்றிட்டு முடிச்சுக்குவாங்க. இந்த ட்ரிப்பு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த பொண்ணு, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை தலையில் தூக்கி வச்சுட்டு டான்ஸ் ஆடினா நல்லா இருந்தது. இந்த குடில் இருக்குல்ல, இதில் தோற்றம்பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி பாடுவாங்க. இது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வட்டாவட்டம் பாடுவாங்க. பூஜா குட்டி 100 பானை பொங்கல் வைக்கிறேன்னு நேர்ந்திருந்தா. அது நம்மளால் வைக்க முடியாட்டா கோவிலில் பைசா கொடுத்தா அவங்க வச்சுருவாங்க. இந்த ட்ரிப்பு 1100 ரூபா பூஜா குட்டி கொடுக்க போயிருந்தா. அப்போ நான் இந்த விளக்கு கட்ட பக்கத்தில் வீடியோ எடுத்தேன். நான் சொன்னது உள்ள ஸ்டார்டிங் தான் வாழைத்தண்டு, இந்த தென்னை மரம் இதெல்லாம் வச்சுட்டு செய்வாங்கன்னு. வெளியில் டெக்கரேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வெட்டிவேர், ஃபுல்லாக வெட்டிவேரால் செஞ்சது. நல்ல மணமாக இருந்தது பக்கத்தில் போகும்போது. இந்த ட்ரிப்பு நிறைய கேர்ள்ஸ் முன்னாடி இருந்து ஆடிட்டு வந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய வருது.
ஃபெஸ்டிவல் மோட்னா இதுதான். விளக்கு கட்டு மட்டும் இல்லை, இப்படி நிறைய டெக்கரேஷன்ஸ் ரோட்டில் இறங்குனா காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கதிர்காலை. நெல் கதிர் வச்சுட்டு காளமாடு மாதிரி உண்டாக்கி கொண்டு வருவாங்க. இதில் உள்ள நெல்லை தான் பிரசாதத்துக்கு தினம் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ அப்படி முடியுமான்றது தெரியல, ஆனால் இப்போவும் இது கொண்டு வர்றாங்க. இது பொங்கலுக்கு கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வருவாங்க. நான் இந்த ட்ரிப்பு இது பார்க்க முடியுமோ என்னமோ அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக நாங்கள் போகிறோம், எங்கள் முன்னாடி வருது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபுல்லாக நெல் கதிர் வச்சு தான் இது செஞ்சுருக்காங்க. இதை ஆடி ஆடி கொண்டு வரும்போது ஒரு கதிர் கூட, ஒரு மணி கூட கீழே விழலை. அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. நாளைக்கு தான் ஃபேமஸ் ஆற்றுகால் பொங்கல். நாளைக்கு பொங்கல் வீடியோ போடுறதுனால இந்த வீடியோ அன்டயத்தில் தான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் வாட்ச், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுக்கலா அடுப்பாங்கரா பை சாந்தி சேகர். தேங்க்யூ.